நெட்பீன்ஸ் ஐ பயன்படுத்தி GUI-களை கட்டமைப்பது குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நெட்பீன்ஸ் ன் மிக கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்றை காண்போம். அது அதன் GUI பில்டர். GUI ஐ கட்டமைப்பதற்கு நெட்பீன்ஸ் தருவது என்ன? நீங்கள் பார்ப்பதை டிசைனராக பெறும் வசதியை தருகிறது. உங்கள் லேஅவுட்டை உருவாக்க காம்போனன்ட்களை இழுத்து வைக்கும்படியான சுலபமான இன்டர்ஃபேஸ் ஐயும் தருகிறது. AWT மற்றும் ஸ்விங் componentகள் முன்னிருப்பாக நிறுவப்பட்டிருக்கும் காம்போனன்ட் பாலெட் உடன் இது வருகிறது. ஒரு சில நிமிடங்களில் முழு GUI அப்ளிகேஷன் ஐ கட்டமைக்கக்கூடிய இந்த விஷுவல் எடிட்டர் ஐ பயன்படுத்துவோம். இந்த செயல் விளக்கத்திற்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு 1104 மற்றும் நெட்பீன்ஸ் IDE 7.1.1. நிறுவுதல் மற்றும் தேவைகள் குறித்து மேலும் அறிய முன் டுடோரியலை காணவும். இந்த டுடோரியலில் கற்கப்போவது பார்ம் எடிட்டர், சோர்ஸ் எடிட்டர், பாலெட், இன்ஸ்பெக்டர் மற்றும் புராப்பர்ட்டீஸ் ஃபீச்சர்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்துதல், ஈவென்ட் ஹேண்ட்லர்களை சேர்த்தல் மற்றும் நம் அப்ளிகேஷன் ஐ கம்பைல் செய்து இயக்குதல். இந்த டுடோரியலில் ஒரு எளிய அகாவுண்ட் பேலன்ஸ் அப்ளிகேஷன் ஐ உருவாக்கலாம். இந்த அப்ளிகேஷன் அகாவுண்ட் க்கு கிரெடிட் செய்யப்பட்ட அமவுண்ட் ஐயும் அகாவுண்ட் இல் இருந்து டெபிட் செய்யப்பட்ட அமவுண்ட் ஐயும் இன்புட் ஆக ஏற்று கடைசி பேலன்ஸ் ஐ கணக்கிட வேண்டும். நம் அப்ளிகேஷன் மேலும் வசீகரமாக இருக்க ஒரு படத்தையும் சேர்ப்போம். சுலபமாகவும் சீக்கிரமாகவும் அணுக மேலே ஒரு மேனு பார் ஐ வைக்கலாம். இப்போது நெட்பீன்ஸ் க்கு வந்து ஒரு புது புரொஜெக்ட் ஐ உருவாக்க துவங்கலாம். பைல் மேனு வில் நியூ புரொஜெக்ட், பின் ஜாவா அப்ளிகேஷன், அடுத்து நெக்ஸ்ட் ஐ அழுத்துக. உங்கள் புரொஜெக்ட் பெயரை கொடுக்கவும். நான் என் புரொஜெக்ட் க்கு அகாவுண்ட் பேலன்ஸ் என தருகிறேன். ஒரு மெயின் கிளாஸ் ஐ உருவாக்காமல் அதை மெயின் புரொஜெக்ட் என அமைப்போம். பினிஷ் ஐ கிளிக் செய்ய அது ஒரு புது புரொஜெக்ட் ஐ உங்கள் IDE ல் உருவாக்கும். இப்போது பைல் மேனு வில் நியூ பைல் ஐ தேர்ந்தெடுக்கவும். கேட்டகோரீஸ் ல் ஸ்விங் GUI ஃபார்ம்ஸ் ஐயும், பைல் டைப் ல் JFrame ஐயும் தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்க. இதை நான் அகாவுண்ட் பேலன்ஸ் என்கிறேன். ஆனால் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பெயரிடலாம். பினிஷ் ஐ கிளிக் செய்தவுடன் மெயின் டிசைன் ஏரியா வுக்கு செல்வீர்கள். இப்போது GUI பில்டர் பற்றி தெரிந்து கொள்வோம். இங்கே வலப்பக்கம் பாலெட். இது ஏற்கனவே நிறுவப்பட்ட ஸ்விங் மற்றும் AWT componentகளை கொண்டுள்ளது. பாலெட் க்கு கீழே இங்கே புராப்பர்ட்டீஸ் விண்டோ உள்ளது. இது நாம் தேர்ந்தெடுக்கும் componentகளுக்கு புராப்பர்ட்டீஸ் ஐ காட்டுகிறது. வலப்பக்கம் இங்கே நேவிகேட்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் உள்ளது. இது பிரேம் க்கு சேர்க்கப்பட்ட componentகளை காட்டுகிறது. இங்கே வர்க்ஸ்பேஸ் டிசைன் மோடு ல் உள்ளது. மேலே சோர்ஸ் பட்டன். இதை கிளிக் செய்யும் போது சோர்ஸ் கோடு திறக்கிறது. டிசைன் க்கு componentகளை சேர்க்கும்போது இது அதற்கான சோர்ஸ் கோடு ஐ எடுத்து இங்கே இந்த சோர்ஸ் க்கு சேர்க்கிறது. டிசைன் மோடு க்கு சென்று நாம் இப்போது பயன்படுத்தும் componentகளை காண்போம். நம் அப்ளிகேஷன்களை உருவாக்க பாலெட் ல் இருந்து சில componentகளை பயன்படுத்துவோம். அவை பட்டன்கள், லேபல்கள், panelகள், டேப்ட் பான் போன்றவை. இப்போது பாலெட் ல் இருந்து ஸ்விங் கண்டெய்னர்ஸ் ல் டேப்ட் பான் ஐ தேர்ந்தெடுப்போம். டேப்ட் பான் ஐ தேர்ந்தெடுத்து பின் பார்ம் ல் கிளிக் செய்க. இது ஒரு டேப்ட் பிரேம் ஐ கொடுக்கும். உங்கள் மாஸ் ஐ கொண்டு இதன் அளவை மாற்றலாம். இப்போது பாலெட் க்கு சென்று பேனல் ஐ தேர்ந்தெடுப்போம். மீண்டும் பிரேம் மீது கிளிக் செய்க. அது ஒரு tab ஐ கொடுக்கும். மீண்டும் ஒரு பேனல் ஐ தேர்ந்தெடுத்து பார்ம் ல் கிளிக் செய்க. மொத்தமாக இரு tabகளை கொடுக்கும். இப்போது tab மீது டபுள் கிளிக் செய்து அதன் பெயரை மாற்றலாம். அல்லது அந்த tab மீது ரைட் கிளிக் செய்து எடிட் டெக்ஸ்ட் தேர்வை பயன்படுத்தலாம். முதல் tab ஐ இமேஜ் எனவும் இரண்டாம் tab ஐ பேலன்ஸ் எனவும் மாற்றுகிறேன். இப்போது பாலெட் க்கு சென்று ஸ்விங் கன்ட்ரோல்ஸ் மேனு வில் இருந்து லேபல்களை சேர்ப்போம். ஸ்விங் கன்ட்ரோல்ஸ் ல் இருந்து லேபல் ஐ தேர்ந்தெடுத்து உங்கள் பார்ம் க்கு சேர்க்கலாம். நம் அப்ளிகேஷன் க்கு 6 லேபல்கள் தேவை. இப்போது என் பார்ம் க்கு 6 லேபல்களை சேர்த்துள்ளேன்.
அவற்றின் மீது கிளிக் செய்து அவற்றை தேவையான இடத்தில் வைக்கலாம். மவுஸை பயன்படுத்தி அவற்றை நகர்த்தலாம். இப்போது லேபல் ல் உரையை மாற்றலாம். அதற்கு அதன் மீது டபுள் கிளிக் செய்யலாம் அல்லது ரைட் கிளிக் செய்து எடிட் டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்கலாம். இப்போது லேபல்களின் பெயரை மாற்றலாம். முதல் லேபல் ஐ இனிஷியல் அமவுண்ட் என்கிறேன். இரண்டாம் லேபல் கிரெடிட் அமவுண்ட். மூன்றாம் லேபல் டெபிட் அமவுண்ட். மற்றும் நான்காம் லேபல் பேலன்ஸ். ஆரம்பத்தில் இனிஷியல் அமவுண்ட் ஐ ரூப்பீஸ் 5000 என அமைக்கிறேன். பேலன்ஸ் ஐ கணக்கிட்ட பின் அதை இந்த லேபல் ல் வைப்போம். ஆனால் இப்போதைக்கு அதில் சில நட்சத்திரங்களை வைப்போம். இப்போது பாலெட் க்கு சென்று டெக்ஸ்ட் பீல்ட் ஐ தேர்ந்தெடுப்போம். கிரெடிட் அமவுண்ட் மற்றும் டெபிட் அமவுண்ட் க்கு அடுத்து டெக்ஸ்ட் பீல்ட் களை வைப்போம். டெக்ஸ்ட் பீல்ட் இடங்களை காலியாக விட வேண்டும். இங்கே டெக்ஸ்ட் ஐ எடிட் செய்து ஏற்கனவே உள்ள டெக்ஸ்ட் ஐ நீக்குகிறேன். மவுஸை பயன்படுத்தி அதன் அளவை மாற்றுகிறேன். அதை செய்த பின் இப்போது பாலெட் க்கு சென்று பட்டன் ஐ தேர்ந்தெடுப்போம். உங்கள் பிரேம் க்கு கீழே ஒரு பட்டன் ஐ வைப்போம். லேபல் ஐ மாற்ற அதன் மீது ரைட் கிளிக் செய்து எடிட் டெக்ஸ்ட் தேர்வை தேர்ந்தெடுத்து கெட் பேலன்ஸ் என மாற்றுகிறேன். இப்போது இது நம் குயி. இப்போது இமேஜ் tab 1 க்கு சென்று ஒரு படத்தை சேர்ப்போம். அதற்கு பாலெட் க்கு சென்று மற்றொரு லேபல் ஐ தேர்ந்தெடுத்து அதை பேனல் ல் வைப்போம். இப்போது பாலெட் க்கு கீழே புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் இருந்து ஐகான் புராப்பர்ட்டி க்கு சென்று வலப்பக்கமுள்ள 3 புள்ளிகள் மீது கிளிக் செய்க. ஐகான்ஸ் புராப்பர்ட்டீஸ் விண்டோ திறக்கிறது. இங்கே எக்ஸ்டர்னல் இமேஜ் ஐ தேர்ந்தெடுத்து பின் வலப்பக்கமுள்ள 3 புள்ளிகள் மீது கிளிக் செய்க. உங்கள் அப்ளிகேஷன் ல் சேர்க்க விரும்பும் படத்தை தேர்ந்தெடுக்கவும். நான் படத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். ஒக் ஐ கிளிக் செய்க. மவுஸை பயன்படுத்தி அதன் இடத்தை மாற்றுவோம். இங்கே லேபல் ல் டபுள் கிளிக் செய்து அந்த டெக்ஸ்ட் ஐ நீக்குவோம். இப்போது ஒரு படத்தை சேர்த்துள்ளோம். அடுத்து நம் குயி க்கு ஒரு மேனு ஐ சேர்ப்போம். பாலெட் க்கு சென்று ஸ்விங் மெனஸ் ல் மேனு பார் ஐ தேர்ந்தெடுப்போம். மேனு பார் ஐ தேர்ந்தெடுத்து பின் பேனல் ன் மேலே கிளிக் செய்க. முன்னிருப்பாக இது இரு மேனு லேபல் களை கொண்டுள்ளது, பைல் மற்றும் எடிட். எடிட் டெக்ஸ்ட் ஐ டபுள் கிளிக் செய்து அதை ஹெல்ப் என மாற்றுகிறேன். பைல் ன் கீழ் ஒரு துணை மேனு ஐயும் சேர்க்கலாம். இப்போது இடப்பக்கம் இன்ஸ்பெக்டர் அல்லது நேவிகேட்டர் ல் ஜ்மெனு1 மீது ரைட் கிளிக் செய்க. ஆட் ப்ரோம் பாலெட் பின் மேனு ஐட்டம் ஐ தேர்ந்தெடுக்கவும். இது ஒரு மேனு ஐட்டம் ஐ சேர்க்கும். அதன் பெயரை எக்ஸிட் எனவும் மாற்றலாம். இப்போது பைல் மேனு க்கு கீழே ஒரு துணை மேனு ஐ சேர்த்து அதன் பெயரையும் மாற்றியுள்ளோம். இப்போது நம் குயி கிட்டத்தட்ட முடிந்தது. ஒரு பிரிவ்யூ ஐ காண்போம். மேலே பிரிவ்யூ டிசைன் பட்டன் ஐ கிளிக் செய்க. நாம் செய்திருப்பதின் ஒரு பிரிவ்யூ ஐ இது காட்டுகிறது. இங்கே பட்டன்கள் வேலை செய்யாது. ஆனால் கோடு ஐ சேர்த்த பின் அனைத்தும் வேலை செய்யும். பிரிவ்யூ ஐ மூடுவோம். இப்போது கோடு ஐ சேர்ப்பதற்கு முன் இன்புட் டெக்ஸ்ட் பீல்ட் களுக்கு சரியான வேரியபிள் பெயர்களை கொடுப்போம். பேலன்ஸ் tab க்கு சென்று இங்கே இந்த டெக்ஸ்ட் பீல்ட் களுக்கு சரியான வேரியபிள் பெயர்களை கொடுப்போம். இன்ஸ்பெக்டர் ல் ஜ்டெக்ஸ்ட்ஃபீல்ட்1 மீது ரைட் கிளிக் செய்க. சாங்கே வேரியபிள் நேம் ஐ தேர்ந்தெடுக்கவும். வேரியபிள் பெயரை கிரெடிட் அமவுண்ட் என மாற்றுவோம். ஒக் ஐ கிளிக் செய்க. டிசைன் மோடு ல் இங்கே டெக்ஸ்ட் பீல்ட் மீது ரைட் கிளிக் செய்யலாம்.
சாங்கே வேரியபிள் நேம் ஐ தேர்ந்தெடுக்கவும். வேரியபிள் ஐ டெபிட் அமவுண்ட் என மாற்றுக. ஒக் ஐ கிளிக் செய்க. இந்த கடைசி லேபல், அதாவது நட்சத்திரங்கள் உள்ள டெக்ஸ்ட் பீல்ட்ஸ் லேபல் ஐ ரிசல்ட் பேலன்ஸ் என மாற்றுகிறேன். சாங்கே வேரியபிள் நேம் தேர்வை மீண்டும் தேர்ந்தெடுத்து வேரியபிள் ஐ ரிசல்ட் பேலன்ஸ் என மாற்றுகிறேன். ஒக் ஐ கிளிக் செய்க. அப்ளிகேஷன் ஐ வேலை செய்ய வைக்க இப்போது கோடு ஐ காண்போம். இப்போது இது என் சாதாரண கோடு. கிரெடிட் அமவுண்ட் இலிருந்து கெட் டெக்ஸ்ட் உம் டெபிட் அமவுண்ட் இலிருந்து கெட் டெக்ஸ்ட் உம் வேண்டும். பேலன்ஸ் ஐ கணக்கிட்டு அமவுண்ட் ஐ கடைசி ரிசல்ட் பேலன்ஸ் இல் வைக்க வேண்டும். இங்கே கோடு ஐ கோப்பி செய்து பின் இடே க்கு வருவோம். இப்போது கெட் பேலன்ஸ் பட்டன் மீது ரைட் கிளிக் செய்க. ஈவென்ட்ஸ், ஆக்ஷன் மற்றும் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். இது கோடு இன் பகுதிக்கு அழைத்துச் செல்லும். இங்கே பட்டன் ஐ அழுத்தும் போது நடக்கும் செயல்பாட்டிற்கான கோடு ஐ எழுதலாம் அல்லது பாஸ்டே செய்யலாம். கோப்பி செய்யப்பட்ட கோடு ஐ இங்கே பாஸ்டே செய்கிறேன். இந்த கோடு ஐ சேமித்து பின் டிசைன் மோடு க்கு செல்வோம். இப்போது அப்ளிகேஷன் ஐ எக்ஸிட் செய்ய கோடு ஐ சேர்ப்போம். மேனு ஐட்டம் இல் எக்ஸிட் இல் ரைட் கிளிக் செய்து ஈவென்ட்ஸ், ஆக்ஷன் மற்றும் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். சோர்ஸ் மோடு க்கு சென்று அப்ளிகேஷன் ஐ வெற்றிகரமாக எக்ஸிட் செய்ய கோடு ஐ எழுதுவோம். அது system.exit1. இப்போது கோடு ஐ சேமித்து பின் நம் டிசைன் மோடு க்கு செல்வோம். எக்ஸிட் மேனு ஐட்டம் க்கு ஒரு ஷார்ட்கட் ஐயும் அமைப்போம். இங்கே ஷார்ட்கட் மீது டபுள் கிளிக் செய்க. திறக்கும் விண்டோவில் கீஸ்ட்ரோக் இல் q என கொடுத்து கன்ட்ரோல் இல் குறியிடுக. பின் ஒக் இல் கிளிக் செய்க. எனவே இப்போது அப்ளிகேஷன் இல் இருந்து வெளியேற கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக Ctrl Q ஐ அமைத்துள்ளோம். இப்போது நம் அப்ளிகேஷன் முடிந்துவிட்டது. கீபோர்ட் இல் F6 ஐ அழுத்தி இப்போது நம் அப்ளிகேஷன் ஐ இயக்குவோம். இயக்க வேண்டிய மெயின் கிளாஸ் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஒக் ல் கிளிக் செய்க. இதோ வந்துவிட்டது. இது நம் குயி. இப்போது இதை சோதிப்போம். பேலன்ஸ் tab க்கு சென்று கிரெடிட் அமவுண்ட் 300 எனவும் டெபிட் அமவுண்ட் 200 எனவும் கொடுப்போம். கெட் பேலன்ஸ் இல் கிளிக் செய்க. இது பேலன்ஸ் இல் சரியான அமவுண்ட் ஐ கொடுக்கிறது. இப்போது அப்ளிகேஷன் இல் இருந்து வெளியேறுவோம். பைல் மேனு க்கு சென்று எக்ஸிட் ஐ கிளிக் செய்கிறேன். கீபோர்ட் இல் Ctrl Q ஐ அழுத்தியும் அப்ளிகேஷன் ஐ மூடலாம். அப்ளிகேஷன் முடிந்தது. இப்போது உங்களுக்கான பயிற்சி. ஒரு டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர் அப்ளிகேஷன் ஐ உருவாக்கவும். இது முன்னர் போல இரு tabகளை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று செல்சியஸ் ஐ பாரன்ஹெய்ட் ஆக மாற்றவும், மற்றொன்று பாரன்ஹெய்ட் ஐ செல்சியஸ் ஆக மாற்றவும். இது ஒரு இன்புட் டெம்பரேச்சர் ஐயும் ஏற்க வேண்டும். பின் மாற்றப்பட்ட டெம்பரேச்சர் ஐ காட்ட வேண்டும். இது மேலே பைல் மற்றும் ஹெல்ப் தேர்வுகளை காட்டும் ஒரு மேனு பார் ஐயும் கொண்டிருக்க வேண்டும். பைல் மேனு வில் ஒரு எக்ஸிட் ஐட்டம் உம் அப்ளிகேஷன் ஐ மூட ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் உம் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். அது இவ்வாறு இருக்க வேண்டும். என் பயிற்சியை இயக்குகிறேன். இது என் குயி. இப்போது இன்புட் டெம்பரேச்சர் ஐ -40 செல்சியஸ் என கொடுத்து கெட் பாரன்ஹெய்ட் இல் கிளிக் செய்கிறேன். சரியாக மாற்றப்பட்ட ஆட்புட் டெம்பரேச்சர் ஐ அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டும். இப்போது அப்ளிகேஷன் ஐ மூட ஷார்ட்கட் கே, அதாவது Ctrl X ஐ முயற்சிப்போம். எனவே கீபோர்ட் ஷார்ட்கட் ஐ பயன்படுத்தி வெற்றிகரமாக அப்ளிகேஷன் இல் இருந்து வெளியேறிவிட்டோம். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும்.
இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். spoken tutorialorg/nmeictintro இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.